அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையில் கடந்த 30 நாட்களாக வர்ம மருத்துவத்தை பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கான பதிவு சான்று வழங்கப்படுகிறது. நமது சித்தர்களின் தொன்மையான மருத்துவ கலையான இந்த வர்மக்கலை நமது தமிழ் மாணவர்கள் வழியாக இந்த உலகெங்கும் பரவி அனைத்து மக்களுக்கும் மருந்தில்லாத ஒரு மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் நமது திருமூலர் ஆசிரமமானது இந்த வர்ம மருத்துவத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நாம் இப்போ தூண்டக்கூடியது உடலுடைய பித்தம்னு சொல்லக்கூடிய உயர்நிலை வர்ம புள்ளிகளை தூண்டும். ஏன்னா என்ஜான் உடலுக்கு சிரசே அப்படிங்கிற இந்த தலை வர்மத்தை நம்ம மைனூட்டாக தூண்டணும், பொறுமையாக தூண்டணும். இது என்னது? கொண்டை சீரும். இது இது கொண்டை நரம்பு வரணும். இது பெருநரம்பு. இது நெட்டி வரணும். இது அந்த பொய்கை இங்க இருக்கு. சுருதி அதுக்குள்ள இருக்கிறது பொய்கை. இதோட முடியுதியா? இவ்வளவுதான். நெற்றியில் இருக்கிறது தான் பொய்கை. இது சுருதி வர்மம், பொர்ஷை வர்மம், குற்றி வர்மம். இது நம்ம இந்த புது புக்கில் இருக்கும் பாருங்க. பேர் ஐயனாருங்க. என்னுடைய ஊர் சிவகாசி. எனக்கு வயது 53 வயசு ஆகுதுங்க. நல்ல விஷயம். நான் இந்த வர்மக்கலைனா ஏதோ ரொம்ப கஷ்டம் போல் படிக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால இது ஒரு 10-15 வருஷமா போட்ட விட்டேங்க. ஏதோ அதை படிக்க முடியாது போடுறது, ரொம்ப சிரமம் போடுறது. ரெண்டாவது வர்மக்கலைனாலே ஏதோ தாக்குறது, ஏதோ அடுத்தவங்க கஷ்டப்படுத்துறது அப்படின்னு எல்லாரும் சொல்லி என்னைய திசை திருப்பிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுங்க ஐயாவுடைய அந்த வீடியோ பார்த்தேன். எது மூலமா நம்ம ஆசிரமம் தெரியும் உங்களுக்கு? ஐயா எனக்கு ஒரு யோகா மாஸ்டர் உங்க வீடியோ அனுப்புனாருங்க. சரி. திருமூலர் யோகா பீடத்துல குற்றாலத்துல இந்த மாதிரி எளிமையா கத்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். நீங்க அதை போய் கத்துக்கலாம், ஈஸியா கத்துக்கலாம்னு சொல்லி அதை ஒரு லைட்டா அதை பத்தி விவரிச்சாருங்க. எனக்கு அப்ப பிடிச்சிருந்தது. அப்ப இதனால வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலாம் மக்களுக்குன்னு சொல்லும் போது எனக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்ததுங்க. சரி, அப்படி என்னதான் நான் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இவ்வளவு நாளா நம்ம அதுக்குள்ள நுழைய முடியலன்னு கஷ்டம் இருந்தது. சரி. உடனே ஐயாவுக்கு போன் பண்ண, நீங்க உடனே வர சொன்னீங்க. நல்ல விஷயம். இங்க பார்த்தாங்கய்யா. இங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த பயிற்சி எல்லாம் ரொம்ப எளிமையா இருந்ததுங்க. சீக்கிரமா நமக்கு புரியுற மாதிரி இருந்தது. ரெண்டாவது இந்த வர்மக்கலை மூலமா இவ்வளவு வைத்தியம் நம்ம உடம்புக்குள்ள அத்தனையும் மருந்து இல்லாம பண்ண முடியுங்கிற இது இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு அந்த விழிப்புணர்வு வந்தது. நல்ல விஷயம். இதை நான் படிச்சதுக்கு அப்புறங்க இன்னும் மக்களுக்கு இதை ஒரு சர்வீஸா பண்ணி அவங்களுக்கு ஒரு மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப எனக்கு நல்ல உத்வேகமா இருக்குங்க. நல்ல விஷயம். அதுக்காக உங்களுக்கு இந்த 30 நாள்ல வர்ம மருத்துவத்தோட யோகா மருத்துவமும் நீங்க கத்துருப்பீங்க. ஏன்னா தினமும் காலையில யோகா பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படிங்கிற நீங்க சிவகாசி போய் அங்க ஒரு நல்ல ஒரு சென்டர் முதல்ல பாருங்க. சரிங்க. அதாவது மக்கள் எல்லாருக்கும் நம்முடைய கலை போய் சேர்ற அளவுக்கு ஒரு நல்ல சென்டரா பாருங்க. சரிங்க. அந்த சென்டருக்கான வாடகை எல்லாம் கொடுத்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சரி. நீங்க சிவகாசி அதை சுத்தி இருக்கக்கூடிய, உங்களுக்கு சிவகாசினா திண்டுக்கல் விருதுநகர் மாவட்டம் இருக்கும். விருதுநகர் மாவட்டத்தை சுத்தி இருக்கிற மக்கள் அனைவருக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு தரமான இந்த வர்ம மருத்துவத்தை கொடுங்க. எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.
இந்தாங்க ஐயா. வணக்கங்கய்யா. என் பேர் தனசேகருங்க. நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வரேங்கய்யா. நான் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஆசிரமத்துக்கு வந்து ஜாயின் பண்ணேங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நான் இதை பத்தி யூடியூப் வழியா தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. இதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த யூடியூப் பார்க்கறதுக்கு முன்னாடி வர்மக்கலை பற்றியோ வைத்தியங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னாக்க, அது வர்மம் படித்த ஆசான்களோட வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து பயணிக்கணும். இல்லைன்னா அவங்க வந்து அவங்க குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு மட்டும் தான் கற்றுட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிதான் இது. ஏன்னா வேலை யாரும் கத்துற மாதிரி தெரியலைங்க. அந்த யூடியூப் காணொலி மூலமா தான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த அன்னைக்கு உங்களுக்கு நான் கால் பண்ணுங்கய்யா. அப்புறம் நீங்க பார்த்துட்டு நீங்க எனக்கு செட் பண்ணி என்ன வர சொன்னீங்க. வந்தேங்கய்யா. இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு பயிற்சி சிறப்பா இருந்துச்சுங்க. ஏன்னா வர்மக்கலையில வந்துட்டு வர்ம புள்ளிகள் எங்க இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும், அந்த புள்ளிகளை எப்படி தூண்டுறது அப்படிங்கறத எங்களுக்கு நீங்க தெளிவா சொல்லி கொடுத்தீங்கய்யா. நல்ல விஷயம். அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப புரிஞ்சு கொள்ற மாதிரி இருந்துச்சுங்கய்யா. இன்னொன்னு வந்துங்க, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பண்றது வந்து இந்த வர்மக்கலை வந்து நீங்க உலகம் ஃபுல்லா பரப்பணும்னு நினைக்கிறது நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க. நல்ல விஷயம். தமிழ் கலையை வந்து அப்பதான் வளர்க்க முடியுன்ற மாதிரி உங்களோட கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. கட்டாயமா, கட்டாயமா. நீங்க இப்ப இந்த வர்மத்தை வந்து இப்ப நீங்க வந்து ஈரோடு மாவட்டம் இல்லையா? ஆமாங்கய்யா. நீங்க அங்க போய் இந்த வைத்தியம் வந்து எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சென்டரா பாருங்க. சரிங்க. சென்டரா பார்த்து அந்த பில்டிங் உண்டான வாடகை எல்லாமே நம்ம ஆசிரமத்துல இருந்து கொடுத்துடுறோம். நீங்க அங்க இருந்து இந்த வர்மக்கலையை மக்களுக்கு குறைந்த கட்டணத்துல நிறைவா கொடுங்க. சரிங்க. ஏன்னா என் பேர் மாதவன். நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். ஈரோடு மாவட்டத்திலிருந்து வரீங்க. இந்த வர்மக்கலை வந்து 20 வருடமாக எனக்கு சொந்த ப்ராக்டிஸ்லயே சரி படிச்சுட்டும் எனக்கு நானே சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரி. நமக்கு யார் குருவா வருவாங்கன்னு எனக்கு ஒரே இதா இருந்தது. சரி. உங்களை பத்தி யூடியூப்ல பார்த்து நல்ல விஷயம் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன். சரி. அதன்படி உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேங்கய்யா. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களோட பெருந்தன்மையும் உங்களோட குணத்தையும் நல்லபடியாக கற்றுக்கிட்டேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். நீங்கள் இந்த கலையை வந்து உலகமெல்லாம் கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே போல தான் நாங்களும் உங்கள் மாணவர்களாகிய நாங்களும் இந்த கலையை நல்லபடியாக எடுத்து வர்ம வைத்தியத்தை நல்லபடியாக கற்றுக்கிட்டோம். கையில் வச்சுக்கோ.